பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேசிக்ஸ் ஆஃப் பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய ஒரு பைபிள் காலேஜ்லலாம் இதை வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டா வந்து டீச் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து இந்த முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, ஆண்டவர் நம்மளுக்கு அந்த கிரேஸை தரட்டும். நான் ப்ரிப்பேர் பண்றப்பையும் அப்படிதான் ப்ரேயர் பண்றேன். ஆண்டவரை அந்த காம்ப்ளிகேட்டடான திங்ஸை எளிமையான முறையில போதிக்கிறதுக்கு எனக்கு கிரேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஈவன் சிஎஸ் லூயிஸ் வந்து அதை சொல்லுவார். ஒரு பெரிய கிரேட் கிறிஸ்டியன் ரைட்டர் சிஎஸ் லூயிஸ் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான திங்கை வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுல தான் வந்து கம்யூனிகேஷனே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ maybe may God help me to tell the basics of biblical interpretation in a very simple way, so that நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இப்ப எல்லாருமே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். நம்ம வந்து ஒரே லெவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறதே கிடையாது. நம்ம எழுந்து பிரகாசிக்கிறவர்களா மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். சோ அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வசனத்தை நம்மளுக்கு போதித்து அந்த வசனத்தை அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு தேவையுள் நிறைந்த தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அதை போதிக்கிறதுக்கும் ஆலோசனை சொல்றதுக்கும் ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்ப இந்த அந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை இது வரைக்கும் நம்ம பைபிளை மட்டும் படிச்சிருப்போம். இன்னையில இருந்து ஆண்டவர் நம்மளை வந்து வேரியஸ் டைமென்ஷன்ஸ்ல பைபிளை வந்து ஆராய்ந்து படிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அந்த தாகத்தையும் விருப்பத்தையும் கொடுக்கட்டும். சோ ஏன் இந்த பைபிளை வந்து வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்ற அவசியத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதாவது why we need to interpret rightly, ஏன் பைபிளை வந்து நம்ம சரியானபடி புரிந்து கொள்ளணும், வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, 2 பேதுரு 1 அதிகாரம் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் அந்த 20-21 வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேத வசனங்கள் எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே நம்மளுக்கு முதலாவது அந்த படிப்பினை, பேசிக் லெசன் இது. 2 பேதுரு 1 அதிகாரம் 20-21, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளையுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமாவது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஸோ இங்க பேசிக்கா இதோட ஆத்தர் யாரு அப்படின்னா, பைபிளோட ஆத்தர் வந்து காட் த ஹோலி ஸ்பிரிட். ஆனா அவர் எடுத்து பயன்படுத்தினது யாரு அப்படின்னு சொன்னா, மனிதர்களை எடுத்து பயன்படுத்தினாரு. ஸோ எந்தெந்த மனிதர்களை பயன்படுத்தினாரு நம்ம இங்க பார்க்கிறோம். சுமார் ஒரு 40 நபர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். 40 நபர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அந்த பயன்படுத்தப்பட்ட நபர்கள் எல்லாம் 300-400 வருடங்களுக்கு அந்த அப்பாற்பட்ட டைம் லைன் கேப்ல வந்து அவங்க வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது. ஒரே நேரத்துல ஒரே காலத்துல அவங்களை ஆண்டவர் பயன்படுத்தல. 300-400 வருஷங்கள் சுமாராக அந்த வருஷங்கள்ல ஆண்டவர் வாழ்ந்தவர்களை ஆண்டவர் எடுத்து அவர்களுக்கு தம்முடைய வசனத்தை கொடுத்து அங்கே அவர்கள் எழுதினார்கள். ஸோ இதுல முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஏன் சேலஞ்சிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதோட அதை புரிந்து கொள்றதுல என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, டைம் கேப். காலங்கள் வந்து 300-400 வருஷம் அப்படின்றது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஸோ அந்த டைம் கேப்பை வந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம முன்னாடி ஜென்ரலான ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 39 ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல நீங்க பாத்தீங்கன்னா முதல் 5 வந்து லா அப்படின்னு சொல்றோம், நியாயப்பிரமாண புத்தகங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் 12 யோசுவாவில இருந்து நம்ம பார்க்கிற 12 எஸ்தர் வரைக்கும்
நம்ம பார்க்கிறது வந்து ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், அதாவது இதிகாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பொயட்டிக் புக்ஸ், பொயட்ரி இல்லைன்னா விஸ்டம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறதான ஞான புத்தகங்கள் 5 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிரதான அந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி 5 பார்க்கிறோம். சிறிய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகங்கள் சொல்லி 12 பார்க்கிறோம். நன்றாக இதை வந்து நம் மனதில் கொள்வதற்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா 5-12 5-5-12 அப்படின்னு சொல்லி நம்மளால அதை எளிதாக நம்ம சொல்ல முடியும். 5-12 ஓகே. நியாயப்பிரமாண புத்தகம், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல், அப்புறம் பொயட்ரி, அப்புறம் மேஜர் ப்ராஃபட்ஸ், அப்புறம் மைனர் ப்ராஃபட்ஸ். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷ புத்தகம் 4. ஸோ இந்த டைம் கேப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 3400 வருஷங்கள் இந்த கேப்ஸை நீங்க நம்ம படிக்கிறப்ப இதெல்லாம் வெவ்வேறு காலகட்டங்கள் எழுதப்பட்டது. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்ல நம்ம வர்றப்ப சுவிசேஷ புத்தகங்கள் 4, ஹிஸ்டரி ஆஃப் த சர்ச் ஒரே ஒரு அப்போஸ்தல நடவடிக்கைகள், அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புத்தகங்கள்னு பார்த்தா 13 புத்தகங்கள் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஜெனரல் எபிசல்ஸ், பொதுவான நிருபங்கள்னு சொல்லி 8 பார்க்கிறோம். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 1. ஸோ 4, 1, 13, 8, 1 அப்படின்ற கணக்கு இந்த பிபிடிலாம் இருக்கும். ஸோ 27 புத்தகங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த பைபிள் டைம் லைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெவ்வேறு காலகட்டங்கள்ல இங்கே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். முதலாவது இந்த 5 புத்தகங்கள், அந்த பஞ்சாகமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பஞ்சாகமம் அப்படின்றது வந்து இந்த 5 புக்ஸ், முதல்ல இருக்கிற 5 பென்டடெக், முதல்ல இருக்கிற 5 மோசே எழுதின அந்த புத்தகம் அப்படின்னு சொல்றோம், முதல் 5 புத்தகங்கள். ஸோ இதை தான் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லியர் டேஸ். ஸோ இது வந்து ரொம்ப பழமையான புத்தகங்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல போனா ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 12வது என்ன பண்றார் ஆண்டவர் அப்படின்னா ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஸோ ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னை வந்து ஒரு பெரிய ஜாதியாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பெரிய ஜாதியாக்க போறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் a history of Israel தான். இஸ்ரவேல் தேசத்தாரனுடைய ஆண்டவர் எப்படி அந்த ஒரு ஜாதியை தெரிந்தெடுக்கிறார், எப்படி அந்த ஒரு ஜாதியை தெரிந்தெடுத்து அவர்களை எப்படி அவர்களுக்கு தம்முடைய நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர்களோ ஆண்டவரை நிராகரித்து தூரம் போகிறாங்க, சோரம் போறாங்க, ஆண்டவரை விட்டு பிரிந்து போறாங்க. சோ அந்த காலகட்டத்துலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, ஒரு ட்ரைப், யூதாவின் ராஜசிங்கமா இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்ப யூதர்கள் வந்து எங்களைதான் ரட்சிக்க வருகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பிதாவாகி தேவனுடைய அந்த திட்டம் என்னவா இருக்கிறது அப்படின்னா யூதர்கள் மூலமாக, இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக முழு உலகத்திற்கும் ஒரு ரட்சண்யத்தின் ஒரு செய்தியையும் ஒரு சுவிசேஷத்தின் வாய்ப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறது அவருடைய திட்டமா இருக்கிறது. சோ இதுதான் நம்ம ஓவரால் அப்படியே நம்ம பார்க்கிறோம். இதுலதான் அந்த புக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தோரா அப்படின்னு சொல்ற முதல்ல அந்த 5 புக்ஸ், அதாவது யூதர்கள் அதை தோரான்னு சொல்றாங்க, நம்ம வந்து பென்டடெக் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி புக்னா என்ன, ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல், வேற எதுவும் கிடையாது. அது அப்படியே இந்த ராஜாக்கள் நியாயாதிபதிகள் இருந்து அப்படியே வரும், எப்படி அவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவர் செய்ததும் சொன்னதும் அதான் மெயினான த்ரஸ்டா இருக்கும் சுவிசேஷ புத்தகங்கள். அதுக்கப்புறம் சபை உருவாகிற எப்படி சபை உருவாகிறது அப்படின்றத வந்து அப்போஸ்தல நடவடிக்கையில பாக்குறோம். அப்போ அப்போஸ்தலருடைய லெட்டர்ஸ் அதான் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெவலேஷன் இஸ் a ஸ்பெஷல் திங், கடைசி புத்தகம். ஸோ இதுதான் ஓவரால். இது வந்து ஆனா இது ஒரு புக்கு கிடையாது, இட்ஸ் அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்டிங். இப்ப மித்த உங்களை என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய சமயத்தை சார்ந்த புத்தகங்கள்லாம் ஒரு புக்கு அப்படின்பாங்க. இப்ப நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் புக்ஸ் வந்து 66 புக்ஸ் வந்து அதை கம்பைல் பண்ணி ஆண்டவர் நம்மளுக்கு அருமையாக கையில கொடுத்திருக்கிறார். நம்ம இது பைபிள்னு சொல்லி ஒரு புக்குன்னு சொல்றோம், பட் இட்ஸ் a treasure of treasure. உள்ளுக்கு ஆழமாய் போக போக பல விதமான கோணங்களை நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் வியாக்கியானம் செய்வது அது மிகவும் கடினமான ஒரு காரியம். டைம் கேப். ரெண்டாவது ஏன் இது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னா, பைபிளோட மெசேஜை சரியா புரிந்து கொள்றது அப்படின்னா கல்ச்சர் கேப் இருக்கு.
நான் சொன்னேன் இல்லையா, 3400 வருடங்களுடைய அந்த ஹிஸ்டரி நம்ம பாக்குறப்ப ஆண்டவர் வெவ்வேறு கலாச்சாரம், அந்த மக்களுடைய கலாச்சாரத்தின் மத்தியில ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனா இருந்தார். முதல்ல நம்ம மெசொப்பொட்டேமியன் கல்ச்சரை தான் நம்ம பாக்குறோம். அதாவது ஆபிரகாம் வாழ்ந்த அந்த இடங்கள், காலங்கள், அவங்களுடைய அந்த என்ன சொல்ல கலாச்சாரத்தினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் அந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். யூதர்களுடைய கலாச்சாரம் இன்னும் உருவாகல. அப்பதான், ஏன்னா ஆபிரகாம் தனியா இருக்கிறான், ஒருவனா இருக்கிறான், இன்னும் அவங்களுக்குன்னு சொல்லி தனியான ஒரு கலாச்சாரம் இன்னும் வரல, ஆனா வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த மெசொப்பொட்டேமியன் கல்ச்சர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களுடைய கலாச்சாரமாக மாறுகிறது. ஆனா யூதர்களும் தாங்களுக்குன்னு சொல்லி சில புதிய புதிய கலாச்சாரத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆல் கல்ச்சர்ஸ் ஆர் டைனமிக் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது கலாச்சாரங்கள் வந்து மாடிஃபை ஆயிட்டே இருக்கும். லைக் நம்ம இப்ப பார்த்தோம்னா தமிழ் கல்ச்சர்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்ம வேஷ்டி சட்டை தான் ஒரு காலத்துல கேட்டோம், ஆனா இப்ப பேண்ட் ஷர்ட்லாம் நம்ம போட ஆரம்பிக்கிறோம். ஸோ கல்ச்சர்ஸ் ஆர் டைனமிக், அது அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரிடாமினன்ட் கல்ச்சர் வந்து பாபிலோனியன் கல்ச்சர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அங்கே பிடிபட்டு போறாங்க. பாபிலோன் தேசம் நேபுகாத்நேசர் வந்து பிடிச்சிட்டு போயிடறான். முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் அங்கே போயிடுறாங்க. இங்க எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிருது. ஸோ ஹிஸ்டரி என்ன பண்ணிருது அப்படின்னா, ஆண்டவர் வந்து கானான் தேசத்தை கொடுத்தார். ஆனா கானான் தேசத்துல அவங்க பரிசுத்தமா இல்லாததுனால பாபிலோன் தேசத்துக்கு போறாங்க. அப்ப பாபிலோனின் கல்ச்சர்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு டேனியல்லாம் நீங்க படிக்கிறப்ப பாபிலோனியன் கல்ச்சர் கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் தெரியணும். அது மாத்திரமல்ல, டேனியல்ல வந்து அடுத்த ராஜாவும் வந்துருவான். நெபுகாத்நேசார், பெல்சாசார் போக அடுத்து தரியு ராஜா, அதுக்கப்புறம் எஸ்தர் காலம், நெகேமியா காலம் எல்லாமே வந்து மீடோ பெர்ஷியன் எம்பையர், மேதிய பெர்சிய ராஜாக்கள் அவங்க கிரீக்குக்கு முன்னாடி வர்றாங்க. சோ இது வேர்ல்ட் ஹிஸ்டரியை நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் அப்படியே இருக்கு. இதுல ஒரு கல்ச்சரை நான் விட்டுருக்கிறேன், ஈஜிப்சியன் கல்ச்சர். ஈஜிப்சியன் கல்ச்சர் நம்ம வந்து மோசே வாழ்ந்த காலகட்டத்துல ஈஜிப்ட் வந்து ஒரு பெரிய ஒரு மெசொப்பொட்டேமியாக்கு அப்புறம் நம்ம பார்க்கிற ஒரு ப்ரிடாமினன்ட் கல்ச்சர் ஈஜிப்சியன் கல்ச்சர். ஸோ ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்கணும், படிக்கணும் பிரதர்? இதெல்லாம் எப்படி நம்ம படிக்க முடியும் அப்படின்னு அப்படி நான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி வெவ்வேறு கல்ச்சர்ல எழுதப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்ம அந்த சென்சிட்டிவ் என்ன சொல்ல சென்சிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவோட ஜாக்கிரதையோடு கூட நம்ம கவனமாக படிக்க வேண்டும். கலாச்சாரத்தின் பிரதிபங்கள், அதாவது பிம்பங்கள் அங்க இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போல கிரேக்க கலாச்சாரம் வந்து புதிய ஏற்பாட்டுல வந்துரும். ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா கிரேக்க கலாச்சாரம் அங்க உள்ளக்க வந்திருக்கும். ரோம கலாச்சாரம் நிறைய வரும். ப்ரிடாமினண்டா கிரீக் கல்ச்சர் தான். ஏன்னா அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து நம்ம இந்த நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்க்கும் நடுவுல வர்றார் அலெக்சாண்டர் தி கிரேட். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வெறும் கண்ட்ரியை மட்டும் கேப்சர் பண்றது மட்டும் இல்லாம கிரேக்க கலாச்சாரத்தை கடத்துகிறார். அப்ப எல்லாமே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வர்றப்ப எல்லாரும் லாங்குவேஜ் வந்து அரமைக்கு பேசுறாங்க. ஆனா எல்லாரும் கிரீக் கல்ச்சர் தான் எல்லாரும் டாமினன்ட் கல்ச்சரா இருக்கு. அதனாலதான் நியூ டெஸ்டமெண்ட் கிரேக்க மொழியில பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு. ஏன்னா அதுதான் அதாவது அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து கிரீக்க வந்து அந்த மெடிட்டரேனியன் வேர்ல்ட வந்து ஃபுல்லா கிரீக்கா மாத்திட்டாப்ல. அப்ப கிரீக்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த புதிய ஏற்பாட்டுடைய செய்தி வந்து வேகமாக பரவும் என்பதனால ஆண்டவர் அந்த திட்டத்தை அவர் வைத்திருந்தார். சோ கல்ச்சர் கேப். அதே மாதிரி ரீஜனல் கேப், அந்த ஏரியாவை நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் வேர்ல்டு இப்படிதான் இருக்கு. இதை சுத்தி சுத்தி தான் வருது. மெசொப்பொட்டேமியா நான் சொன்ன ஏரியா இங்க பாருங்க, மெசொப்பொட்டேமியா இல்லையா. சோ இந்த இடங்கள்ல இருந்துதான் ஆபிரகாம் வந்து லைக்கப்படுறார். சோ கானான் தேசம்லாம் இங்க இருக்குது. நான் கர்சர் மூவ் பண்றது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல. ஸோ மெசொப்பொட்டேமியா, இங்க வந்து கானான் தேசம், ஆபிரகாம் வந்து இங்க இருந்துதான் வர்றாப்ல. அதுக்கப்புறம் வந்து எகிப்து தேசம் வந்து இங்க இருக்குது. எகிப்து கலாச்சாரம் நம்ம பாக்குறோம். சீனாய் பர்வதம் இங்க இருக்குது. சோ பழைய ஏற்பாட்டு எல்லாமே இதை சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டே இருக்கும். ஆபிரகாம் வந்து ஆண்டவர் மெசொப்பொட்டேமியால இருந்து அழைச்சிட்டு இங்க கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எகிப்துக்கு போயிடுறாங்க. எகிப்துல இருந்து திரும்பி மோசே வந்து கானான் தேசத்துக்கு வந்து இங்க வந்து வர்றாரு. யோசுவா திருப்பி இந்த எருசலேம் இஸ்ரேல் தேசத்தை வந்து இங்க இது பண்றாரு. தாவீது எருசலேம் ஹெட் குவார்டர்ஸா மாத்துறான். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் பின்வாங்கி போனதுனால அவங்கள வந்து வட இஸ்ரேல் தேசத்தை வந்து சீரியா
நாட்டவர் இங்க பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா? சோ அதே போல பாபிலோன் தேசத்தை பாபிலோனியர்கள் ஜெருசலேம் பிடிச்சிட்டு போறாங்க. அப்புறம் மேதியர்கள் இங்க இருக்கு பாருங்க, மீடியா பர்ஷியா. சோ இது மட்டும்தான் இந்த ஃபுல் ஏரியா, இதுதான் இந்த காலகட்டம், இந்த ஏரியாஸ் எல்லாம் இதெல்லாம் நடக்குது. அது மாத்திரம் இல்ல, நீங்க அவங்களுக்கு இன்னும் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேல் தேசம் இது சரியா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? கலிலேயால இருந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். கலிலேயா, அப்புறம் சமாரியாவுக்கு வர்றாரு, அப்ப தெக்கப்போலிக்கும் போறாரு. தெக்கப்போலியா அது இஸ்ரவேல் இது கிடையாது, ஆனாலும் அங்கே ஊழியம் கொஞ்சம் நிறைவேற்றாரு. சோ சமாரியா இந்த இதெல்லாம் கடைசியில எருசலேம்ல அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுகிறார். சோ இதுதான் இயேசு கிறிஸ்துவின் காலங்கள், அந்த ஏரியா அப்படின்னு பாக்குறோம். இது வேற ரீஜன், அது வேற ரீஜன், இது வேற ரீஜன். இந்த ரீஜன் அது இருந்தாலும் நியூ டெஸ்ட்மெண்ட், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் எல்லாமே இந்த சின்ன ஏரியாக்குள்ளதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் அவன் சுவிசேஷத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறான். அதை எடுத்துக்கொண்டு போகிறேன். அந்த கலர்லாம் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, செகண்ட் மிஷனரி ஜேர்னி, இதெல்லாம் சதர்ன் யூரோப், இன்னைக்கு இருக்கிற யூரோப், இதுதான் நம்ம பார்க்கிறோம். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த அந்த புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல உள்ள ஏரியாஸ் வெவ்வேறான ஏரியாஸ். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லா வெவ்வேறு இடங்கள். சோ இந்த இடங்கள்ல நிகழ்ந்தவைகளை ஆண்டவர் நம்மளுக்கு எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார். இதனால சில நேரங்கள்ல அந்த நம்ம மேப்பை வச்சு படிச்சாதான் ஓரளவுக்காச்சும் புரியும். அதனால பைபிள் மேப்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கும். சோ இன்னைக்கு நம்மளுக்கு மொபைல், இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம நிறையவே இது பண்ணலாம். அது மாத்திரம். நாலாவது நீங்க பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கேப். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் இப்ப எழுதிருக்கிறது என்னன்னு தெரியுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல, என்ன லாங்குவேஜ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல. இது தமிழ். ஓகே, இது தமிழ். ஓகே, தமிழை வாசிக்க முடியுதான்னு பாக்குறீங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு இல்லையா, ஏன்ஷியன்ட் தமிழ். சோ இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அடுத்து வருது. ஏன்னா பழைய ஏற்பாடு ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல எழுதப்பட்டிருக்கிறது, பண்டைய எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. சில பகுதியில் அரமைக்ல, தானியல்ல உள்ள சில பகுதியில் அரமைக்ல எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு கிரேக்க, ஏன்ஷியன்ட் கிரீக்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த லாங்குவேஜ, அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருந்து நம்ம எடுத்து வர்றப்ப அதுல நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. ஏன்னா அது பழைய லாங்குவேஜ் இல்லையா, 2000-3000 வருஷத்துக்கு முன்பதாக உள்ள பாஷைகளுடைய அர்த்தம், அது என்ன மீன் பண்ணுது அப்படின்றது அவ்வளவு லேஸ் கிடையாது. ஸோ அது மாத்திரம் இல்ல, இப்ப இவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்கிறனால இப்ப நம்ம இது பைபிள நம்ம புரிந்து கொள்றது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இது. அதனாலதான் நம்ம இந்த லெசன் நம்ம வச்சிருக்கிறோம். ரொம்ப நம்ம சும்மா அப்படி எடுத்தோன்னே இது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம படிக்கணும் பைபிள. ஸோ 10 ரூல்ஸ் நான் சொல்ல போறேன். டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ எனிஹவ் 10 ரூல்ஸ் நம்ம பேசிக்கான ரூல்ஸ் தான். 10 ரூல்ஸ் நம்ம பார்க்கலாம். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, 10 ரூல்ஸ்ன்றது பிரதர் எங்கேயாச்சும் நம்ம எங்கேயாச்சும் நீங்க எடுத்தீங்களா அப்படிலாம் இது பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு செமஸ்டருக்கு படிக்க வேண்டிய ஒரு 6 மாச கோர்ஸ். இந்த 6 மாச கோர்ஸ்ல அந்த கிறிஸ்பா எடுத்து முக்கியமான பேஸ் லைன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதுல நீங்க இன்னும் தொடர்ந்து நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, do not build a teaching or doctrine based on one single verse. See the context and verses above and below. அது ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வசனத்துல இப்படி இருக்குல்ல, அதனால எல்லாமே இப்படிதான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. டீச்சிங்கை பில்ட் பண்ணிடக்கூடாது. ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டு, ஒரு உதாரணத்துக்கு லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க பாருங்க. லூக்கா 3:16 எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். 2 எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். லூக்கா 3:16 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சலின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும்.
அப்ப இப்ப இதுல வந்து ஒரு டாக்டர் என்ன டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, baptism by the Holy Spirit is different, baptism by fire is different. அதாவது பரிசுத்த ஆவியினால உள்ள அபிஷேகம் வேற, அக்கினி அபிஷேகம் வேற பிரதர் அப்படின்னு. அந்த உடனே அவ்வளோ பெரிய டீச்சிங் நீங்க கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது நீங்க முதலாவது இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு புதிய ஒரு டீச்சிங் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கணும். மேலையும் கீழேயும் என்ன இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நியாய தீர்ப்பை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது 8வது வசனம் நீங்க பாருங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு. 9வது வசனம் வந்து கோடாரியானது மரங்களில் வேர் அருகே வைத்திருக்கிறது அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க 17வது இமீடியட் அடுத்த வசனம் 16க்கு அடுத்த 17வது வசனம், தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தினால் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். அப்ப he is speaking of judgment. சோ மேலையும் கீழையும் நம்ம வாசிக்கிறப்ப ஆண்டவர் ஓஹோ அப்ப அந்த அக்கினியானால் அப்படின்னு அவர் மீன் பண்றது வந்து ஜட்ஜ்மெண்ட்டை மீன் பண்றாரு. ஆண்டவர் அதை வந்து வேறு பிரிக்க போகிறார் அப்படின்ற ஒரு சரியான சத்தியம் நாங்க வந்து புலப்படும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து 1 தீமோத்தேயு 2:12 வச்சுட்டு விமன் டீச்சே பண்ணக்கூடாது அப்படின்பா. அந்த ஒரு இடத்துல இருக்குதா, அந்த ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு விமன் டீச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய வந்து வசனங்கள் ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இல்லையா, நீங்க வந்து இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ அப்ப என்னென்ன பண்ணணும், ரூல் நம்பர் 2 வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, allow scripture to interpret itself. வேதாகமத்தை வேதாகமமே விளக்க இடம் கொடு. வேதாகமமே அதை விளக்கும். அது எப்படி விளக்கும் அப்படின்னா, நம்ம அலசி அங்கும் இங்கும் படிக்கிறப்ப தெரியும், ஓ இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வந்து நீங்க இந்த விமன் வந்து டீச் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த வசனத்தை அந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து தவறான போயிடும். அப்படி சில குரூப்பே இருக்கிறாங்க, சில சபைகளே இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பல, சில சபைகளே அப்படி அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஓவரால் டீச்சிங் நீங்க பாக்குறப்ப என்ன நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி படைக்கிறார், ஆதாமையும் ஏவாளையும் சரியான ஈக்குவல் லெவல்ல தான் படைக்கிறார். ஆனா பாவம் செய்யறப்பதான் ஸ்திரியானவருடைய அந்த அந்த நிலைமை வந்து அப்படியே மாறுகிறது. அவர் வந்து ஆண்டவர் அந்த லெவலை வந்து கொஞ்சம் குறைக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படி அதனால வந்து பெண்கள் அப்படியே ஒதுக்குறாரா? இல்ல. நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தெபோரால ஒரு தீர்க்கதரிசியா எழுப்புறார், எஸ்தரை வைத்து பெரிய காரியங்களை செய்கிறார். அது மாத்திரம் புதிய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவர் மகதலேனா மரியாள் தான் முதலாவது காட்சி அளிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமர் 16வது அதிகாரத்துல வந்து அப்போஸ்தலா இருக்கிறதான யூனியா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறித்து அங்கே எழுதுகிறார். ஃபீபி அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு எல்டர், விமன் எல்டர் இருந்ததாக அங்கே நம்ம ரோமர் 16-17வது அதிகாரத்துல நம்மளால பார்க்க முடியும். அப்படி இப்படி நம்ம அப்படி ஓவராலா நீங்க பார்க்கிறப்ப ஓஹோ, that is the overall teaching of the scripture. அதான் rule number 3, get the whole message of the Bible for every interpretation. The second ruleையும் third ruleையும் நீங்க சேர்த்து நீங்க பார்க்கிறேன், நான் உங்களை அழைக்கிறேன். ஓகே, சோ நீங்க just like that நம்ம இது பண்ணக்கூடாது. இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 15:6 வந்து நம்ம என்ன பார்க்கிறோம், நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசி 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீதியாக எண்ணினார். என்னடா அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வாசிக்கிறப்ப அப்படிதான் இருக்கும், என்ன நீதியாக எண்ணினாரா அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க முழு பைபிளையும் நீங்க வாசிக்கிறப்ப ரோமர் 1:17 அப்போஸ்தலன் பவுல் அதை வந்து வியாக்கியானம் கொடுக்கிறார். இது வியாக்கியானத்தை அங்கே கொடுக்கிறார். கலாத்தியர் 3வது அதிகாரத்துல வியாக்கியானம் கொடுக்கிறார். எபிரேயர்ல இதை பத்தி பார்க்கிறோம். அப்ப இதனுடைய விளக்கங்கள் பைபிள்லயே இருக்கும். அப்ப நிறைய விளக்கங்கள்ல வந்து பைபிளை வந்து நம்ம அலசி படித்தாதான் நம்மளுக்கு புரியும். அப்ப ஒரு வசனத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னொரு உதாரணம் வந்து, ஆண்டவர் நிறைய ஓமைகளை சொல்றார். நிறைய ஓமைகளுக்கு அவரே விளக்கம் கொடுப்பார்.
அவரே விளக்கம் கொடுப்பார். நம்மளா ஒரு புதிய ஒரு விளக்கத்தை வந்து உண்டு பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ அப்ப என்ன இதுல நம்மளுக்கு லெசன் என்ன அப்படின்னா, அதுதான் 3வது ரூல் தான் நம்மளுக்கு லெசன். கெட் த ஹோல் மெசேஜ் ஆஃப் த பைபிள் ஃபார் எவ்ரி கிவன் இன்டர்பிரேஷன். ஒவ்வொரு சத்தியத்தையும் அறிந்து கொள்ள முழுமையான பைபிளையும் வந்து நம்ம அலசி படிக்கணும். விபச்சாரம் அப்படின்றது வந்து, விபச்சாரத்தை வந்து ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் எப்படி சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதுக்கு பெஸ்ட் வந்து எப்படி நீங்க படிக்க முடியும் அப்படின்னா, முற்காலத்துல வந்து கன்கார்டன்ஸ்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, கன்கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சர்ச் இன்ஜின்ஸ் நிறைய இருக்கு. சர்ச் இன்ஜின்ஸ், அதாவது நீங்க வந்து அந்த வேர்ட் சர்ச் போட்டுட்டீங்கன்னா அப்படியே அது சர்ச் கொடுக்கும். நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பேர் வந்து இசாட் அப்படின்னு சொல்லி, ஒரு முடிஞ்ச கடைசி நேரத்தில் அதை காமிக்கிறேன். ஸோ இசாட், ESWORD, ஓகே, அதாவது ஸ்வாட்னு சொல்றேன், கத்தி, இசாட், SWORD, பைபிள் சாஃப்ட்வேர். ஸோ முன்னாடி காலங்கள்லாம் வந்து இதெல்லாம் கிடைக்காது அந்த ஜெனரேஷனுக்கான. நம்மளுக்கு ஹைஃபை ஜெனரேஷன், நம்மளுக்கு ஆண்டவர் அவ்வளோத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல கொடுத்துட்டார். நீங்க அடல்ட்ரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணா போதும், அப்படியே கொடுக்கும் ஒரு 300-400 ரெஃபரன்சஸ். அது அப்படியே நம்ம வந்து படிச்சனால ஒரு வாரம் ஓடும். ஏன் அப்படின்னா அது முழுவதும் படிக்கணும். அப்ப நான் ஒரு 3 வசனங்களை மட்டும் பார்க்கிறோம். யாத்திராகம் 20:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிற, அந்த 10 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 10 கட்டளையில் ஒரு கட்டளையாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 5:27 ஒரு ஸ்திரியை நீ வந்து இச்சையோடு பார்த்தனா இருதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவரே வியாக்கியானம் கொடுக்குறாரு. 1 கொரிந்தியர் 6:18 ஆண்டவர் என்ன சொல்றாரு? விபச்சாரத்துக்கு நீ வந்து, வேசித்தனத்துக்கு நீ என்ன செய், விலகி ஓடு அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த 3 நம்ம சேர்த்து வச்சு, அப்படி சேர்த்து வைத்து பார்க்கிறப்பதான் அதனுடைய விளக்கங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதுலதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஓல்டு டெஸ்ட்மெண்ட் தேவையில்லை பிரதர், நியூ டெஸ்ட்மெண்ட் போதும் பிரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டை படிப்பா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வந்து இட் இஸ் ரிவீலிங் காட்ஸ் ஹோலினஸ். யோவான்ல இதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமா வந்துச்சு. நியாயப்பிரமாணம் ஏன் வருது அப்படின்னா, இட் ரிவீல்ஸ் காட்ஸ் ஹோலினஸ். பழைய ஏற்பாடு என்ன தேவை, எதுக்கு தேவை அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த நீதியின் நிலை, ஸ்தரம் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஆண்டவர் தெளிவாக அவர் சொல்றார். நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார், இப்படி இருக்கணும். சுமார் 613 சொல்றாங்க. 613 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குதான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. உன் விலங்குகளை நீ எப்படி பாதுகாக்கணும், எப்படி பயிரிடணும், சோஷியல் லிவிங் எப்படி இருக்கணும், உன் கூட வேலை பார்க்கறவங்களை நீ எப்படி பிஹேவ் பண்ணணும், அநியாயமா ஏதாச்சும் இழப்போனா அதை எப்படி நீ மறுபடியும் எத்தனை தடவை நீ அந்த ரெஸ்டிடியூஷன் மறுபடியும் நீ திருப்பி கொடுக்கணும். அந்த காட்ஸ் ஹோலினஸ நீங்க பழைய ஏற்பாடு அந்த 613 என்ன சொல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் வைத்து அது புதிய ஏற்பாட்டினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில அது எப்படி வெளிப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்பதான் நம்மளால சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த 1வது ஆண்டவர் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறார். பழைய ஏற்பாடு பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறார். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய அன்பு. இது யூதர்கள் இதுதான் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவருடைய அன்பு அவர்களால புரிந்து கொள்ளவே முடியல. கல்லை விட்டு எரிஞ்சு கொல்றது, விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டியா விபச்சாரம் பிடிச்சு ஸ்திரீ வந்து கல்லட்டு கொல்றது, வைராக்கியம் அவங்களுக்கு. தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும் சார், கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து அதனாலதான் சிலுவையில் அறையிறாங்க. அது உங்களுக்கு காரணமா போச்சு. தேவ தூஷணம் சொல்லுகிறார், தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி வீணான வைராக்கியம். அப்போஸ்தலன் பவுல் வந்து அந்த வைராக்கியத்தினாலதான் சபையை வந்து துன்பப்படுத்துறான். சும்மா அவன் துன்பப்படுத்தல, தவறான பழைய ஏற்பாட்டின் மேல உள்ள தவறான வைராக்கியத்தினால. சோ ஆனா நீங்க 2ஐயும் புரிந்து கொண்டால்தான் நம்ம சரியான ஒரு நிலையில இருக்க முடியும். நீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்க வந்து அந்த ஒன்லி லாவை மட்டும் நீங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க லீகலிஸ்டிக்கா மாறிடுறீங்க. இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, இது செய்யணும், அவங்களாம் தப்பு, அவங்களாம் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இப்படி வந்து நியாயப்பிரமாணியா நீங்க மாறிடுவீங்க. நீங்க புதிய ஏற்பாட்டுல மட்டும் இருந்தீங்க அப்படின்னா ஒன்லி கிரேஸ், அப்பா மன்னிச்சு விட்டுருப்பா, விடுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆண்டவர் மனுஷர், நம்மளே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் தானே தப்பு செய்யறாங்க, இப்படியே பேசிக்கிட்டே இருப்போம்.
பேலன்ஸ் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட், பேலன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஹோலினஸ், காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் சமநிலையாக்கப்படணும். ஸோ அது இல்லாததுனாலதான் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான டாக்டர் என்ன அப்படின்னா டாக்டர் ஆஃப் ஹைப்பர் கிரேஸ். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டாருப்பா, ஒரு தடவை மன்னிச்சிட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் அடிக்கடி நீ போய் பாவி பாவின்னு சொல்லி என்னத்த நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற? ஆண்டோட கிருபை இருக்குல்ல. அவங்க பழைய ஏற்பாட்டையே போதிக்கவே மாட்டாங்க. பாவம்னா என்னன்னே தெரியாது. இந்த 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 இப்படிப்பட்டதான போதனையை கேட்கிறவர்களுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. அப்ப அந்த பாவத்தை குறித்தும் இல்லையா, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ட்டு தான் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அருமையா பேலன்ஸ் பண்ணுவார். So rule number 3 is get the whole message of the Bible for everyone. ஆனா எப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்றதுக்கு தான் we are introducing what we call as study Bible meditation. ஓகே, இது என்னோட ரொம்ப எல்லாருக்கும் நான் சொல்றது. ஸோ எனக்கு கையில் இருக்கிறது வந்து ESV ஸ்டடி பைபிள். ஓகே, ESV ஸ்டடி பைபிள். ஸோ நான் இதை ரொம்ப லவ் பண்ணி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 10 years படிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேசித்து படிச்சிருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு 100 PhD ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து எழுதின ESV ஸ்டடி பைபிள். ஸோ ஆஸ் அ லீடர்ஸ், நீங்க வந்து பைபிள்ல வளரணும்னு நினைக்கிறவங்க, யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் யுவர் ஸ்டடி வித் த ஸ்டடி பைபிள். ஸ்டடி பைபிளை நீங்க வாங்கியே ஆகணும். நான் ரெக்கமெண்ட் பண்ற ஸ்டடி பைபிள் நம்பர் 1 ESV ஸ்டடி பைபிள். ஸோ இன்னொன்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஃபுல் லைஃப் ஸ்டடி பைபிள். இது ஒரு 2-3 years நான் யூஸ் பண்ணேன். அதாவது லைஃப் இன் த ஸ்பிரிட் ஸ்டடி பைபிள் அப்படின்னு சொல்லி, லைஃப் இன் த ஸ்பிரிட் ஸ்டடி பைபிள். இது வந்து கிஃப்ட்ஸ் பென்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸால் எழுதினது. அதனால வந்து அனாயிண்டிங் இதுலலாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. வேற ESVல வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா போயிருப்பாங்க. ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். ESV வந்து 2 பேரும் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா ஸ்டடிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ரீசெண்டா ஒரு அண்ணன் கிஃப்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். இட்ஸ் லைஃப் அப்ளிகேஷன் ஸ்டடி பைபிள். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஸோ என்னோட பர்சனல் இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்டடி பைபிள் படிக்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல். அதாவது ஐ எம் என்கரேஜிங் யூ டு டூ த சேம். ஏன்னா நானும் பைபிள் காலேஜ் ஃபார்முலாலாம் போய் படிச்சது கிடையாது. பட் இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, அந்த கீழே உள்ள அந்த நோட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு உதவி செய்யும். இது வேணும்னா நீங்க வாங்கலாம். ELS எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஹெல்ப் வேணும்ன்றவங்க வந்து எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். ஓகே, ஸோ ரூல் நம்பர் 4 நீங்க பாத்தீங்கன்னா, கீப் இன் மைண்ட் த கல்ச்சர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பைபிள் டைம்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, கல்ச்சர் கேப் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை. லைக் வந்து இப்ப ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து தன்னுடைய என்ன சொல்ல மனைவி என்ன சொல்றா, சாரா என்ன சொல்றா, ஆண்டவர் தான் நம்மளுக்கு வந்து குழந்தை கொடுக்கல, இப்பொழுதும் நீ என்னோட தாதியினிடத்துல பிரவேசியும் அப்படின்னு சொல்றா. அதாவது என்னுடைய சர்வன்ட் ஒருத்தி இருக்கிறா, ஆகார் இருக்கிறா. ஸோ ஆகார்கிட்ட நீ வந்து ரிலேஷன் வச்சுக்கோ, அது மூலமா வர்ற குழந்தை நம்மளுக்கு வந்து நம்ம சந்ததியை வந்து தொடர்ச்சியா நடத்தும் அப்படின்னு சொல்றா. ஒருவேளை இது நம்ம பார்க்கிறப்ப தமிழ் கலாச்சாரத்துல இது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். ஆனா அந்த காலத்துல மெசபொட்டோமியன் கல்ச்சர்ல வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். அவங்களுடைய அந்த லைனேஜை வந்து கண்டினியூ பண்றதுக்கு அது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஸோ அந்த கல்ச்சர் இது. இப்ப அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, ராஜாக்கள்லாம் நிறைய கல்யாணம் பண்றது, தாவீது நிறைய கல்யாணம் பண்ணுவான். ஆனா ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பார் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அவங்களாம் ரொம்ப அதை ரொம்ப சீரியஸா எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து ஜென்ரலாவே அந்த கலாச்சாரங்கள்ல வந்து நீங்க நிறைய கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல நீங்க பார்க்கிறப்ப அந்த பைபிள் கல்ச்சர் நீங்க பார்க்கிறப்ப பைபிள் டிஸ்பென்சேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த வெளிப்பாடுகள் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஆதாம் ஏவாளுக்கு எத்தனை கட்டளை? 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆதாம் ஏவாளுக்கு ஒரே ஒரு கட்டளை தான். அவங்க டிஸ்பென்சேஷன்ல வந்து ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த நீ பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, ஒரே ஒரு கட்டளை தான். அப்புறம் ஆபிரகாம், அதாவது ஆதாமுடைய காலத்துல இருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் எந்த வேற கட்டளைகளுமே நோவா காலத்துல சில கட்டளைகளை கொடுக்கிறார், நிறைய கட்டளை கொடுக்கல. ஆனா மோசேயின் மூலமாகத்தான் தெளிவான ஒரு நியாயப்பிரமாணம் வருது. அப்ப மோசேக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் ஆண்டவர் எப்படி நியாய தீர்ப்பார் அப்படின்னா, அவங்களுடைய மனசாட்சின்னு ஒரு நியாயப்பிரமாணம் வைத்திருக்கிறார்.
மனசாட்சியின் காலங்கள் அப்படின்றாங்க. அந்த மனசாட்சியின் பிரகாரமாகத்தான் ஆண்டவர் நியாயத்தீர்க்க முடியும். சோ மோசேயினுடைய பிரமாணங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தானே இருக்குது. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மித்த ஜனங்கள் ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? ரோமர் 1வது அதிகாரத்துல அகைன் அந்த மனசாட்சியின் படியாக தான் நியாயம் தீர்ப்பார். ஆனாலும் அப்படியே நீங்க வந்து பாக்குறப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தப்ப இன்னும் வெளிப்பாடு வருது. ஆண்டவருடைய அன்பும் கிருபையும் வெளிப்படுது. அப்புறம் பைபிள் இன்னைக்கு நம்ம கையில வந்துருச்சு. அப்ப நம்ம தான் மோஸ்ட் பிரிவிலேஜ்டு ஜெனரேஷன். நம்ம கையில ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் அவங்களுக்கு எவ்வளவு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார், அதன்படி அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மறந்து போக கூடாது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு பைபிள் எல்லாம் இல்ல. அவங்ககிட்ட இருந்த மாதிரி இல்ல நம்மகிட்ட இருந்த மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் பைபிள் கிடையாது இல்லையா? யோசேப்பு கையில பைபிள் கிடையாது. அவன் ரெஃபர் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம அந்த கல்ச்சருக்குள்ள போய் பார்க்கணும். லூக்கா 7:44 வந்து ஆண்டவர் சொல்லுவாரு, சீமோன் அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறப்ப சொல்லுவாரு, இந்த ஸ்திரீ வந்து குறை சொல்றியே, ஆனா இவன் என் காலை வந்து தன்னோட கண்ணீரால நினைக்கிறான், ஆனா நான் வீட்டுக்கு வந்த உடனே என் காலை நீ வந்து கழுவுறது தண்ணி கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்கள் கலாச்சாரத்தின்படி வந்த உடனே காலை கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில இது ஒரு கல்ச்சர் உண்டு. நீங்க கெஸ்டா நீங்க போனீங்க அப்படின்னா உங்க காலை கழுவுவாங்க. கெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ ஒவ்வொரு கல்ச்சர்ஸ்லயும் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம மனதுல வைத்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ரூல் நம்பர் 5 நீங்க பாத்தீங்கன்னா, கீப் இன் மைண்ட் த இனிஷியல் ஆடியன்ஸ் ஆஃப் த புக். யாருக்கு நான் சொன்னேன், 40 ஆத்தர்ஸ் வந்து ஆண்டவர் பயன்படுத்தினார். 40 ஆத்தர்ஸ் ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்ப 40 பேரை பயன்படுத்துறப்ப அந்த எழுதின நபர்களுக்கு நான் எழுதுறது வந்து இப்படி ஒரு பரிசுத்த வேதாகமம்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு பைபிளா கம்பைல் பண்ண போகிறாருன்ற ஐடியா கிடையாது. அவங்க காலகட்டத்துல யாரையோ அவங்க மனதுல வைத்து எழுதினதை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மளுக்கு அதுக்கேத்த மாதிரி வைத்திருக்கிறார். ஆனா அதனால நம்மளுக்கு அந்த கான்சியஸ் நம்மளுக்கு வேணும். அவங்க யாருக்கு ஜெனரலா எழுதுனாங்க அப்படின்னு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, அகைன் ஸ்டடி பைபிள்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு இப்ப நான் வந்து பார்க்கிறேன், ஜெரேமியாவோட இன்ட்ரோடக்ஷன் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ESV ஸ்டடி பைபிள்ல ஜெரேமியாவோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆத்தர் அண்ட் டைட்டில் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆத்தர் அண்ட் டைட்டில் பாக்குறப்ப இந்த ஆத்தர் அண்ட் டைட்டில் குறிச்சு இவ்வளவு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ரைட்டிங், டேட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தீம் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமானது பர்பஸ், அக்கேஷன் அண்ட் பேக்ரவுண்ட். எதற்காக எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சோ இதை நீங்க இன்ட்ரோடக்ஷன் படிச்சுட்டு, இது ஒரு 4-5 பேஜஸ் இருக்கும். இந்த இன்ட்ரோடக்ஷனை படிச்சுட்டு போனீங்கன்னா இட் டேஸ்ட் சோ மச், என்ன சொல்ல, சோ டேஸ்டி. அந்த நம்ம மெடிடேஷன் போரிங் எல்லாம் எனக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த ப்ராஃபிட்டி புக்ஸ் எல்லாம் என்னடா இது ஒரே சாபமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் அந்த இன்ட்ரோடக்ஷனை வாசித்துட்டு அதுக்கப்புறம் படிச்சா வாட் அ வண்டர். அந்த காலத்துக்குள்ளேயே போற மாதிரி ஒரு அனுபவம். என்ஜாய் ஸ்டடிங் த வேர்ட் ஆஃப் காட். அதனால இந்த இனிஷியல் ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம சர்ச்சஸ் நிறைய பிரிந்திருக்கிறது காரணம் வந்து 1 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியன்ஸ் தான். என்ன அப்படின்னா, நிறைய பேர் அந்த பேக்ரவுண்ட புரியாம, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட வந்து கொரிந்தியன் சபையில உள்ள ப்ராப்ளத்தை அவங்க கேட்டு எழுதுறாங்க. அந்த எழுதின லெட்டருக்கு வந்து ரிப்ளை பண்றாரு அப்படின்றத மறந்துட போக கூடாது. கொரிந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை சாரி நான் இங்கிலீஷ்ல எடுத்துட்டேன். அதாவது நவ் கன்சர்னிங் த மேட்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். 1 கொரிந்தியர் 7:1 நான் வாசிக்கிறேன் பாருங்க, நம்ம மிஸ் பண்ணிருப்போம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க. 7ல இருந்து he is addressing specific issues inside the Corinthian church. கொரிந்து சபைகளுக்கு உள்ள இருக்கிற உங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை வந்து அவர் சொல்றார். அந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து அப்டிராக்டா அப்படி எடுக்க முடியாது. சோ இதுலதான் அந்த க்ரூஷியல் திங்ஸ் வருது. 25வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அன்றியும் கன்னிகைகளை குறித்து அதெல்லாம் கல்யாணத்தை குறித்து அவர் பேசுறாரு. திருமணமாகாம இருக்கிறது நல்லது. அந்த ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ்க்கு அவர் எழுதுறார். இது நம்ம பொதுவாக கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பவுல் சொல்லிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 8:1 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவிலை குறித்த விஷயத்தில் அப்படின்னு சொல்றார். சோ இது எல்லாமே இவ்வளவு மைன்யூட் லெவல்ல நம்ம படித்தாதான் அந்த இனிஷியல் ஆடியன்ஸ் யாரு எப்படி அப்படின்னு புரியும். மத்தேயு நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் வேற நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த பழைய
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடந்தது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார் மத்தேயு. உங்களுக்கே புரியாது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு வந்து அவன் வந்து யூதர்களுக்காக எழுதுறார். அதனால அவர் சொல்றார். யூதர்களுக்காக எழுதுறப்பதான் அவர் வந்து இது வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஆபிரகாம்ல இருந்து கொண்டு வர தாவீதின் குமாரன், ஆபிரகாம் வம்சத்துல வர்ற தாவீது வம்சத்துல வர்ற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி யூதர்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போவார். யூதர்கள் வந்து ஆபிரகாமையும் தாவீதையும் ஒரு பெரிய முற்பிதாக்கள் மாதிரி பாக்குறவங்க. ஆனா லூக்காவே யூதன் கிடையாது, ஒரு கிரேக்கன். பவுலோட கம்பானியனா இருந்தவர். அவர் யாருக்காக எழுதுறார் அப்படின்னா பிரஜாதியாருக்காக எழுதுறார், தன்னை போல கிரேக்கனுக்காக எழுதுகிறார். அதனாலதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த காஸ்பல் வரப்ப. இன்னும் கொஞ்சம் சொல்றேன். சோ நம்பர் 6 நீங்க பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த லிட்ரசி டைப்ஸ் ஆஃப் தி பைபிள் புக்ஸ். பைபிள்ல நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நிறைய புக்ஸ் இருக்குது, பஞ்சாகமம் இருக்குது, ஆனா நிறைய டைப்ஸ் இருக்குது, லிட்ரேச்சர் டைப்ஸ் இருக்கு. தமிழ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வேற இங்கிலீஷ் பைபிள்ல பொயட்ரி வந்து வேற மாதிரி இருக்கும். சங்கீதங்கள் எல்லாமே வந்து அது வேற, அந்த ஒரு பாடல் மாதிரி அப்படி அந்த பொயட்டிக் லைன்ல இருக்கும். சங்கீதங்கள் பாடல்கள்ன்றத மறந்து போகக்கூடாது. இப்போ பொயட்ரி எந்தெந்ததெல்லாம் பாருங்களேன். சங்கீதம் வந்து ஒரு கவிதைகள், பாடல்கள் கவிதை வடிவில் இருக்கும். சாங் ஆஃப் சாலமோன் இல்லையா, லவ் போயம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்பின் அந்த கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த அன்பின் அந்த உறவை குறித்து அருமையான எழுதப்பட்ட அந்த கவிதை வரிகள்னு சொல்லலாம். அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல ரெண்டுமே இருக்கும். சில இது வந்து பொயட்டிக்கலா இருக்கும், சில இது ப்ரோஸா இருக்கும். சோ அப்ப நீங்க பொயட்டிக்கா வர்றப்ப சில நேரங்கள்ல உருவங்கள் இருக்கும், சிமிலிஸ் உருவங்கள் இருக்கும். ஹைப்பர் போல் தமிழ் எனக்கு சரியா தெரியல, ஆனா கிட்டத்தட்ட அது ஒரு வஞ்சக புகழ்ச்சி மாதிரி இருக்கும். வஞ்சக புகழ்ச்சி அணி மாதிரி உள்ள காரியங்கள். பேரலிசம்னு ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா கிரேக்க ஆனாவனால வந்து முதல் ஆ அப்படி இருக்குல்ல, ஆ வந்து முதல் வசனம் வந்து ஆல தொடங்கும், 2வது வசனம் வந்து ஆல தொடங்கும், 3வது வசனம் வந்து ஈல தொடங்கும், 4வது வசனம் வந்து ஈல தொடங்கும். அதான் நம்ம தமிழ்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் அவங்க கிரேக்க மொழியில அப்படியே நிறைய சங்கீதங்கள் அப்படி அவங்க அவ்வளவு டீப்பா பென் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஸ்டடி பைபிள் இருந்தா நம்ம பார்க்க முடியும், புரிய முடியும். ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, சோ இதோட இன்டர்பிரேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணு வந்து உனக்கு இடல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு அப்படின்றாரு. அதை நீங்க பிடுங்கி போடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. இட்ஸ் அ ஹைப்பர் போல். அது ஒரு அணியை அவர் பயன்படுத்துறார். ஒரு பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக மிகைப்படுத்தி இன்னொரு பாயிண்ட சொல்றது. பைபிள் ஃபுல்லா அப்படி இருக்கும். ஏசாயால வந்து அந்த செடிகளெல்லாம் கரங்களை தட்டுது, பர்வதங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்குது அப்படின்னு சொல்லுவார். பர்வதம் இன்னைக்கு ஆர்ப்பரிக்கும், ஆனா இதே ஒரு கவிஞன்ட்டு நீங்க போய் கேட்டு பாத்தீங்கன்னா தாராளமா சொல்லுவாரு அவரு, இல்லையா? இது வந்து மரங்கள் துதிக்கின்றது, பறவைகள்லாம் பாடுகின்றது அப்படின்னு சொல்லுவார் கவிஞன். பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் பொயட்டிக் லாங்குவேஜஸ் ஆல்சோ. அது மாத்திரம் இல்ல, விஸ்டம் லிட்ரேச்சர். அந்த விஸ்டம் லிட்ரேச்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில புத்தகங்கள், யோபு, நீதிமொழிகள், பிரசங்கி, இது 3மே விஸ்டம் லிட்ரேச்சர். யோபு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான புஸ்தகம் யோபு. நம்ம சும்மா ஏதோ அந்த கதை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கூடாது. யோபுவை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய பாடுகளினுடைய காரணம் என்ன அப்படின்றதுக்கான விளக்க உரை. இன்னைக்கு மனுஷன் எல்லா சயின்டிஸ்ட் கேள்வி கேட்கிற ஒரு கேள்வி தான், ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், நல்லவங்களும் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த இதுக்கு வந்து ஆழமான புஸ்தகம் அது. சோ அதே மாதிரி மீனிங் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, எனக்கு எல்லாம் இருக்கியா, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையின் அர்த்தத்தை குறித்து புலம்புகிற தேடுகிற ஒரு புத்தகம் தான் பிரசங்கி. இதை அடிப்படையை கொண்டுதான் என்னோட இந்த வருஷம் நான் எழுதின கண்ட்ரோல் ஆஃப் தேடல் அப்படின்ற புத்தகம், மீனிங் ஆஃப் லைஃப். ஒருவேளை நீங்க வாங்கலன்னா நீங்க வாங்கி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். ப்ராவர்ப்ஸ் வந்து விஸ்டம் ஃபார் எவ்ரிடே லிவிங். ஒவ்வொரு நாளும் எப்படி நான் ஜெயமா நான் வாழணும் அப்படின்ற ஒரு நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ரூல் நம்பர் 7 நீங்க பாத்தீங்க அப்படின்னா காஸ்பலை குறிச்சது இந்த ரூல் நம்பர் 7. ஏன் அப்படின்னா நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவிசேஷ புத்தகங்கள் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த நாளும் ஒரே தான் பிரதர், ஒரே மாதிரிதான் இருக்கு. நோ 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 நோ, நீங்க நல்லா கவனிக்கணும். மத்தேயு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு சித்தரிப்பார். மார்க்கு வந்து இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்வார். லூக்கா வந்து இயேசு கிறிஸ்துவை மனுஷ குமாரன் அப்படின்னு சொல்லுவார். யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுவார்.
அதே மாதிரி மத்தேயுல இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நிறைய இருக்கும். மார்க்ல இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருன்றது நிறைய இருக்கும். லூக்கால ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த பிரஜாதியாருக்கு எப்படி அவர் வந்தார், அவங்களுக்காக எப்படி அவர் தன்னுடைய இதை ரீச் பண்றார் அப்படின்ற பாயிண்ட் நிறைய இருக்கும். யோவான்ல இயேசு கிறிஸ்து என்ன ஃபீல் பண்ணார், தனியா என்ன சொன்னார் அப்படின்றது நிறைய இருக்கும். இது ஹிஸ்டரி கிடையாது. இயேசு கிறிஸ்து சின்ன வயசுல என்ன பண்ணார், வாலிப வயசுல என்ன பண்ணார், ஹிஸ்டரி கிடையவே கிடையாது. நீங்க பாருங்க, முக்கியமான அந்த 4 புத்தகங்களை குறித்ததானது. மத்தேயும் யோவானும் அப்போஸ்தலர்கள், மார்க்கும் லூக்காவும் அப்போஸ்தலர் கிடையாது. லூக்கா கிரேக்கன், மார்க்கு பேதுரு, அப்போஸ்தலன் பேதுருக்கு அசிஸ்டண்டா இருந்தாலு. 16 அதிகாரங்கள், ரொம்ப ஃபாஸ்ட் காஸ்பல். முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்து ஊழியத்தை ஆரம்பிச்சிருவார் மார்க்கு. வேற மத்தேயும் லூக்காவும் ரொம்ப கிராபிக்கா லென்த்தியா எழுதிக்கிட்டு இருப்பாங்க. மத்தேயும் லூக்காவும் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் குறித்து அவங்க சொல்லுவாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நோக்கி அங்க எப்படி போய்கிட்டே இருக்கும். 4 காஸ்பல்ஸும் will understand ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. 4 பேரும் தங்களை குறித்து எழுதல. தங்கள் யாரு about the author எழுதவே இல்லை. They were so obsessed with the message of Jesus Christ. It's not a biographical accountன்றது மாதிரி தான். இயேசு கிறிஸ்து வாலிப காலங்கள் என்ன இருந்துச்சு அதெல்லாம் யாருமே அதை பத்தி எல்லாம் யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. They focused on the salvation and the redemptive work of Jesus Christ. தான் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சண்யத்தின் செய்தியை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்ற மறந்து போகக்கூடாது. இதுல நம்மளுக்கு ஒரு லெசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெசேஜ் இந்த மாதிரி தான் இருக்கணும். சொந்த கதை சோகா கதை எல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிறதா மாத்திரம் தான் இருக்கணும் இல்லையா? நிறைய பேர் பர்சனல் டெஸ்டிமனியா சொல்லிட்டு இருப்பாங்க, நான் அப்படி போனேன் இப்படி போனேன். டெஸ்டிமனி சொல்ற நேரத்தில் நீங்க சொல்லுங்க. பட் when you are preaching the word of God, be focused on raising the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவதில் பைத்தியம் பிடிச்சவர்களா இருக்கணும். தான் ஆண்டவர் பார்க்கிறார். சரி, ரூல் நம்பர் 8 நீங்க பாருங்க. allow for the unexplainable. எல்லாத்தையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டாக்டர் ஆஃப் ட்ரினிட்டி எடுத்துக்கிடுங்க. தெரியும் இல்லையா? 3 பேரும் வெவ்வேறு, 3 பேர் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. 2க்கும் பைபிள் வர்சஸ் இருக்கும். தேவன் ஆளுகை செய்கிறார், ஹியூமன் சாவரனிட்டி. தேவன் ஆளுகை செய்கிறார், மனுஷனுடைய பொறுப்பு என்ன? தேவன் ஆளுகை செய்கிறார் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை இல்லப்பா, அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். நோ, இது 2 பிணைஞ்சிருக்கும். தேவன் ஆளுகை செய்கிறார்ப்பா, பட் என்னுடைய பொறுப்பும் இருக்குதுப்பா. பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சஃபரிங் அதே மாதிரி தான், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சில காரியங்கள் யோபுல பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு கோல்டன் ரூலை நீங்க வைத்துக்கிடுங்க. ஸ்பீக் when the Bible speaks, be silent when the Bible is silent. பைபிள்ல சில காரியங்கள் இல்லையா, be silent. நான் அங்க படிச்சேன் இங்க படிச்சேன், ஈவன் ஸ்டடி பைபிள்ல படிச்சேன் அப்படின்னா நீங்க சொல்லிடாதீங்க. You have to differentiate between scripture and study aids. பரிசுத்த வேதாகமத்தையும் இது மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு சொல்றேன் பாத்தீங்க, ஸ்டடி பைபிள் சொல்றேன், இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் சொல்றது அது லாஸ்டா தான் வைக்கணும். இது நம்மளுக்கு ஒரு ஊர்கா மாதிரி. மெயின் திங் பைபிள் அப்படின்றத மறந்து போக கூடாது. The main thing is the Bible. Romans 9 நீங்க பாத்தீங்கன்னா, have the knowledge of variants in the Bible. ரொம்ப ரொம்ப முக்கியம். What is meant by variant? நான் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ESV-ல. மார்க் 8வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு அப்புறம் உள்ள சின்ன ஒரு பிராக்கெட்ல போட்டிருக்கு பாருங்களேன். என்ன போட்டிருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்ல. Some of the earliest manuscripts do not include 16:9 to 20. 16வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 20வது வசனங்கள் சில பழைய மேனுஸ்கிரிப்ட்ல கிடையாது அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க. சோ என்னன்னா இது, இப்ப நிறைய பேர் பைபிள் காலேஜ் போறவங்க இதுலதான் இடர்றாங்க. இல்ல பைபிள்ல இப்படிலாம் மிஸ்டேக் இருக்குமா, இது என்னது, இது இப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு எக்ஸாம்பிள் 1 சாமுவேல் 13:1ல அந்த நம்பர் வேரி ஆகும். சோ இது மாதிரி சுமார் ஒரு 60 இடங்களில் வேரியன்ஸ் காணப்படுகிறது. வேரியன்ஸ் ஏன், வெவ்வேறு அந்த இது ஏன் அப்படின்றத உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன், நீங்க புரியறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம பொதுவான பைபிள் நம்ம வச்சிருக்கிற இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிருக்கிற ரூட் பழைய அந்த என்ன சொல்ல கிரேக்க காப்பி என்ன அப்படின்னா கோடெக்ஸ் சைனாட்டிகஸ் அப்படின்னு சொல்லி. NIV, NASB, ESV ஸ்டடி பைபிள், தனி பைபிள் எல்லாம் இந்த ரூட் இதை தான் அவங்க வச்சு அவங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இதோட வயசு என்னது, 1600 வருஷங்களுக்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட இந்த இதுதான் வைத்து நம்மளுக்கு இதுதான் ஓல்டஸ்ட். ஓகே,
இப்ப என்ன ரீசெண்டா இப்ப ஆர்கியாலஜில வந்து தோண்ட 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 என்ன வருது அப்படின்னா, இன்னும் நிறைய காப்பீஸ் வருது. கோடாக் சைனடிகஸ் வந்து முழுசா இருக்குது, பேஸா இருக்குது. பட் இப்ப ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸான டிஸ்கவரி வந்து 1948 வருடம் நினைக்கிறேன், இஸ்ரேல் தேசத்துல கண்டுபிடிக்கப்பட்ட டெட் ஸ்க்ரீஸ் வந்து கோடாக் சைனடிகஸை விட இன்னும் அது 500 வருஷங்கள் பழமையானது, இன்னும் பழசு. அப்ப நம்ம எந்த ரூட்ல இருந்து நம்ம ஹோலி பைபிள் அப்படின்னு சொல்ற இந்த இன்ஸ்பயர்ட் பைபிளை வந்து எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் அதுக்கு பேர் எரர் கிடையாது, வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி. 500 வருஷம் இப்ப இன்னும் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மிடில் நான் சொன்னேன்ல, அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியால ஆர்கியாலஜிக்கு வந்து இன்னும் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப தோண்ட இன்னும் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் காப்பி மட்டும் மோர் than 5000 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 5000 காப்பீஸ். அந்த காலத்துல அவங்க அந்த காப்பி நிறைய காப்பி இருக்கிறப்ப, அப்ப நம்மளோட அசம்ஷன், வேதாகம வள்ளுவனுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா, எவ்வளவு தூரத்துக்கு பழமையானதோ அவ்வளோ தூரத்துல அந்த இதை தான் எடுத்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு. அப்ப லேட்டஸ்டா கிடைச்சது இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது 200 வருஷம். ஆனா அதோட டேட்டிங் பார்த்தோம்னா ஒரு 300 வருஷம் தான். அப்ப ரீசெண்டான ஒண்ணு அது நம்மளுக்கு வந்து கண்டுகிடக்கூடாது. அப்ப அந்த பழைய மேனுஸ்கிரிப்ட்லயும் நம்மளுக்கு கிடைச்ச கோடெக்ஸ் சைனாட்டிகஸையும் கம்பேர் பண்றப்ப சுமார் ஒரு 60 இடங்கள்ல இது மாதிரி வேற்றுமைகள் காணப்படுகின்றன. சோ இது வந்து இந்த வேற்றுமைகள் காணப்படும் பொழுது அது எரர் அப்படின்னு நம்ம பிளாட்டண்டா சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் சில இதுல இருக்குது, இன்னும் சில இதுல இல்ல, அதனால வேரி ஆகுது அப்படின்ற வார்த்தை வந்து வேரியன்ட் அப்படின்னு. இது ஏன் நான் உங்களுக்கு இப்பவே சொல்லித்தரேன் அப்படின்னா, இப்ப இத வைத்துதான் ஹோலி ஸ்கிரிப்சரோட இன்ஸ்பிரேஷனை வந்து குறைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேதாகமும் ஹோலி ஸ்கிரிப்சர்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, இதுல வந்து மனுஷங்க எழுதியிருக்கிறாங்க, இதுல சில இது ஆண்டவர் பரிசுத்த வேதாகமும் அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கிறோம் அப்படின்றாங்க. நோ, இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் வேரியன்ஸ், இப்படிப்பட்டதான அந்த வேற்றுமைகள் இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய அநாதி தீர்மானத்துல கோடெக்ஸ் சைனாட்டிகஸ், டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்ததுனால இன்னும் என்ன திரும்ப அவங்க ட்ரை பண்ணாங்க, எய்திஸ்ட் ஆண்டவர் விசுவாசிக்காதவங்க டெட் ஸ்க்ரோல் கிடைச்ச உடனே மாட்டிக்கிட்டாங்கப்பா கிறிஸ்டியன்ஸ். இப்ப இது வந்து இதோட பழமையானது கிடைச்சிருக்கு, அதனால இது ஃபுல்லா வேரியா இருக்க போகுது, அப்ப நம்ம ஈஸியா பைபிள் அடிச்சிடலாம் நினைச்சு அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தா அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. ஒரு 2-3 இடங்கள்ல கமாம் வேரியா இருக்கு அப்படின்ற, கமா போடாம இருக்குது, ஸ்பேஸ் அதிகமா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, கமா போடாம இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார், பட் த மெயின் மெசேஜ் இஸ் த சேம். அதனால இந்த வேரியன்ஸுடைய கண்டுபிடிப்புகள் இன்னும் நம்ம விசுவாசத்தை ஆழப்படுத்தணுமே தவிர, அதனால ஸ்டடி பைபிள் நீங்க எடுத்து பாக்குறப்ப அதனாலதான் நிறைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு நம்மளுடைய விசுவாசம் இதனால இன்னும் பலப்படணும், இன்னும் ஆழமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம யாராச்சும் கேட்கறப்ப, என்ன பிரதர் இந்த வெர்ஷன்ல இப்படி இருக்குது, அந்த வெர்ஷன்ல அப்படி இருக்குன்னு சொல்றப்ப நீங்க அதை ஒரி பண்ணக்கூடாது. அந்த வெர்ஷன் வந்து கோடெக்ஸ் சைனாட்டிகஸ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பைபிள் வெர்ஷன், இந்த 3 இல்லாத வேற பைபிள் வெர்ஷன் வந்து இன்னொரு கோடெக்ஸ்ல இருந்து, அது பேர் வந்து கோடெக்ஸ். ஓகே, அது ரூட் அந்த மேனுஸ்கிரிப்ட் பேர் கோடெக்ஸ். நிறைய கோடெக்ஸ் இருக்குது. சோ இது வந்து, ஆனா இந்த கோடெக்ஸ் சைனாட்டிகஸ் வந்து பிரிட்டன்ல வந்து அப்படியே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது பழமை வாய்ந்த புத்தகம். உலகத்துல 10 பழமை வாய்ந்த புத்தகங்கள்ல கோடெக்ஸ் சைனாட்டிகஸும் ஒண்ணு. இவ்வளவு ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஆண்டவர் கிருபையாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம விசுவாசம் ஆளப்படணும். இந்த வேரியன்ஸை குறித்து நீங்க தெரிந்து கொள்வது நல்லது. ரூல் நம்பர் 10 ஃபைனலி அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்பிரட் தி புக் ஆஃப் ரெவலேஷன் வித் அட்மோஸ்ட் கேர்ஃபுல்னஸ். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க ஜாக்கிரதையாக நீங்க வந்து வியாக்கியானம் செய்யணும். ஏன்னா அதுல நிறைய சிம்பாலிசம் இருக்குது. அவர் வந்து அப்படியே பார்த்தது அப்படியே எழுதி கொண்டே இருக்கார். சிம்பாலிசம்னா என்ன? இது போல இருக்கிறது, அது போல இருக்கிற கண்டேன், இது போல இருக்க கண்டேன். இந்த போலன்ற வார்த்தை நிறைய வரும். இதை கண்டேன் அப்படின்றது கம்மியா இருக்கும், போலன்ற வார்த்தை. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 9:9 நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 9:9, இருப்பு கவசங்களை போல மார்க் கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன, அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவளாயிருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா
இதுல நிறைய என்ன யோசிக்கிறாங்க வேத வல்லுநர்கள், யோவான் வந்து ஒருவேளை அப்பாச்சி ஹெலிகாப்டரை பார்த்திருப்பானோ அப்படின்னு சொல்லி. அப்பாச்சி லேட்டஸ்ட் இன்வென்ஷன், ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட் அது. ஸோ வந்து அந்த லோகஸ்ட் மாதிரி இருக்குது இல்லையா, இரைச்சல் இருக்குது, சிறகுகள் இருக்குது, அவன் சத்தம் எப்படி அநேக குதிரைகள் ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ அதே போல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேள்களுக்கு அந்த தேள்களை போல கொடுக்கு. ஸோ இதெல்லாம் அவனுக்கு இப்ப அவன் வந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஒரு இன்வென்ஷனை பார்த்தான்னா அவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஹெலிகாப்டர் அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ரெவலேஷனை கொடுக்கிறார். கடைசி காலத்துல நடக்க போற காரியங்களை சொல்றப்ப அவனுக்கு புரியல, பாக்குறான், அவனுக்கு எப்படி எழுதுன்னு தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச அப்ப இருந்த தேளு, கொடுக்கு, அது இது குதிரை, அது மாதிரி இருந்துச்சு, இது மாதிரி இருந்துச்சுன்னு எழுதுறான். பட் ஆக்சுவலி he was seeing the end time events. ரொம்ப ஜாக்கிரதையா அதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். தெரியலன்னா அப்படியே விட்டுறணும். ரொம்ப ஹைப்பர் இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது, ஓவரா அதை வியாக்கியானம் செய்யக்கூடாது. இன்னைக்கு அதே அநேக நேரங்கள் அதை பாக்குறேன், நிறைய பேர் இதே ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லையா, போப்பாண்டவர் வந்தப்ப போப்பாண்டவர் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹிட்லர் வந்தப்ப ஹிட்லர் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தப்ப ஸ்டாலின் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரையும் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்மளோட மெயின் த்ரஸ்ட் ஆஃப் ரெவலேஷன் என்ன, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய என்ன மெசேஜ்? 3 மெசேஜ் தான். கெட் ரெடி, பி ரெடி, ஜீசஸ் இஸ் கமிங் சூன். சீக்கிரம் ஆயத்தப்படு, ஆயத்தமாக, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார். இதுதான் மெசேஜ் ஆஃப் ரெவலேஷன். இதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிய முதல்ல ரகசிய வருமா, அந்த வருகை வருமா, இந்த வருகை வருமா, அங்கே போய் சிக்கன் சாப்பிட முடியும், மட்டன் சாப்பிட முடியுமான்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்மளுக்கு இப்ப ஆண்டவருடைய நேரம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப அந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்மளுக்கு சிறு நேரங்கள், காலங்கள் தான் கொடுத்திருக்கிறார். சுவிசேஷ பணியை வேகப்படுத்த வேணும், ஜெபிக்கணும், அதிக நேரம் ஜெபிக்கணும். இந்த நேரத்துல போய் செட்டில்மெண்ட் மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன அந்த ஸ்டடி ஹெல்ப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குட் ஸ்டடி பைபிள் ஏதோ ஒன்று நான் காமிச்சதில்லை. நல்ல ஒரு பைபிள் சாஃப்ட்வேர், பிசி ஸ்டடி பைபிள் கமெண்ட்ரி நீங்க இது வாங்கலாம். சரியா, பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த கல்ச்சர் பேக்ரவுண்ட்லாம் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு இதுதான் நான் ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ணேன். அது என்ன அப்படின்னா ஐவிபி பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி. நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தனியா இருக்கும். பைபிள் பேக்ரவுண்ட் இது ரொம்ப முக்கியமானது. நீங்க ரொம்ப ஆழமா படிக்கணும், நல்ல இஃப் யூ வாண்ட் டு பிகம் பைபிள் டீச்சர், ஆண்டவர் உனக்கு பைபிள் டீச் பண்றதுக்கான கிரேஸ் கொடுத்துருக்காருன்னா ஐவிபி பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி வந்து கண்டிப்பா வாங்கணும். இல்ல நான் வந்து செல்ஃப் ஸ்டடியே பண்ணிக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்றவங்க வந்து ஜென்ரலா ஓவரால் பைபிள் வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறவர் வந்து வில்மிங்டன். இது வில்மிங்டன் கைட் டு தி பைபிள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இவர் வந்து பென்டிகாஸ்டல் பிலீவர் கிடையாது. அதான் கிஃப்ட்ஸ் எல்லாம் பத்தி டீச் பண்ண மாட்டாப்ல, அது இல்லை அப்படின்றவர். ஸோ அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆண்டவர் இந்த டு ஸ்டார்ட் வித் இது எல்லாத்தையும் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் வித் த ஸ்டடி பைபிள். ஏற்கனவே ஸ்டடி பைபிள் இருக்குன்னா இன்னும் நீங்க சிஸ்டமேட்டிக்கா நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஆனா நான் தமிழ் தானே எனக்கு இருக்குது, தமிழ்ல வந்து தமிழ் தான் என்னால படிக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க வாழ்வியல் விளக்க வேதாகமும் சொல்லி நம்மளுக்கு நம்ம மிஷன்ல இருந்த ஒரு அங்கிளே எழுதியிருக்கிறாங்க. அது இல்லாம இந்த புது வாழ்வு லைஃப் இன் த ஸ்டடி ஸ்பிரிட் ஸ்டடி பைபிள் இருக்கியா, புது வாழ்வு வேதாகமும் சொல்லி தமிழ்ல ஒரு 2 பைபிள் நல்லா இருக்குது. மித்தது குறித்து எனக்கு தெரியாது, நான் படித்தது கிடையாது. ஆனாலும் இங்கிலீஷ் படிக்க முடியும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணா இங்கிலீஷ் நான் கத்துக்கொள்ள முடியும்ன்றவங்களுக்கு நான் என்கரேஜ் பண்றேன். இங்கிலீஷ் நீங்க கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டடி எய்ட்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. ஸோ தமிழையும் நம்ம விடக்கூடாது, இங்கிலீஷையும் நம்ம கத்துக்கொடணும் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் நீங்க இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கோப்ல டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ண முடியாது டைம் இல்லாததுனால, நீங்க தனியா கூட நீங்க பேசலாம். இன்னும் ஒருவேளை நம்மளுக்கு இந்த கிளஸ்டர் பைபிள் ஸ்டடியில தியாலஜிக்கலா நீங்க ரொம்ப போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணோம். அது மாத்திரமல்ல, உங்க கிளஸ்டர்ல வர்ற ஒவ்வொரு நபருக்காக நீங்க ஜாம் பண்ணுங்க. வெறும் ஹெட் நாலேஜ் மட்டும் நம்மளுக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் படிக்கிறது நல்லதுதான். பட் த மெயின் பாயிண்ட் இஸ் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால நம்ம நிரப்பப்படணும், அபிஷேகத்தினால நிறைந்து நான் காணப்படணும்ன்ற பேசிக் சிம்பிளிசிட்டியை வந்து நம்ம மறந்து போகக்கூடாது. நிறைய பேர் இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், கடைசியில மெயினான ஆண்டவரை விட்டுருவாங்க.
ஆண்டவர் விட்டுருவாங்க, ஆத்தும ஆதாய பணியை விட்டுருவாங்க, அழைப்பை விட்டுருவாங்க. அந்த ட்ராக்ல நீங்க போகக்கூடாது. சோ ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்க கிளஸ்டர்ல வர்ற ஒவ்வொருத்தருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க வராட்டி போன் பண்ணி கேளுங்க, ஏன் வரலன்னு சொல்லி கேளுங்க, புல்லின் பண்ணுங்க. அது உங்க உங்க கேரக்டருக்கு இன்னும் நல்லா நீங்க ஹம்பிள் ஆறதுக்கு உதவி செய்யும். என்ன ஒரு தடவை கூப்பிட்டு அதனால கூட முடியாது அப்படின்னு நம்ம தோணும். ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படியா கூப்பிடுறாரு? ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டே தானே இருக்கிறார் இல்லையா? மறுபடியும் 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 மறுபடியும். சோ அதே அன்போடு கூட நம்ம கூப்பிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை வரும் நாட்கள்ல செய்ய இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த அடிப்படை சத்தியங்களை நீர் எங்களுக்கு போதித்த கிருபைக்காக நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, தவறான உபதேசங்களுக்கு நீர் எங்களை விலக்கி நீர் பாதுகாக்கவும், சரியாக உடைய வார்த்தைகளை நாங்கள் வியாக்கியானம் செய்யவும், ஆண்டவரே சில ஆலோசனையாக நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, உடைய பிள்ளைங்களை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த போகிறீர். ஹல்லேலூயா. தீர்மானிக்கலாம் ஆண்டவரே, குறைந்தது ஒரு மணி நேரமாவது உடைய பாதத்துல நான் உட்கார உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பிரேயர் பண்ணலாம். ஆண்டவரே, பைபிள் ஸ்டடி பண்ணட்டும், ஒரு டைரி எடுத்து நான் டீப்பா பைபிள் ஸ்டடி பண்ணட்டும் ஆண்டவரே. மித்த காரியங்களுக்கெல்லாம் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றேனே, உடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கு அதிக டைம் நாம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. வெறும் ஞான ஹெட் நாலேஜ் மாத்திரம் அல்ல, அந்த அப்ளிகேட்டிவ் ஸ்டடி வரத்தக்கதான கிருபை நீர் தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறார் ராஜா. இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், உடைய கிருபையால நீர் எடுத்து பயன்படுத்தும், கிளஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நீர் பலப்படுத்தும், வராதவர்கள் எல்லாம் வர உதவி செய்யும். இன்னும் எத்தனை ஆரம்பிக்கணும், எங்க ஆரம்பிக்கணும், யார் இன்னும் விட்டு வைத்திருக்கிறோன்ற தெளிவை நீர் தாரும் ஆண்டவரே. நீ சொன்ன 500 வாலிபர்களை, வைராக்கியமுள்ள சேனைகளை எழுப்பத்தக்கதான கிருபையை ஆண்டவரே ஒவ்வொரு கிளஸ்டர் லீடர்ஸ்க்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நானே இன்னும் நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படுறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை பலப்படுத்தும், உடைய வசனத்தை அனுப்பி அவர்களை திடப்படுத்தும், உடைய ஆவியானவரை அனுப்பி நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கிரியை செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.